சேனலில் விநாயகர் சதுர்த்திக்காக பூரண கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி அச்சிலேயே பூரணம் ஸ்டஃப் பண்ணி எப்படி நல்லா சாஃப்டாக செய்கிறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இடியாப்ப மாவு கடையில் வாங்கின மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இது 1 கப்பு எடுத்ததுக்கு 1.5 கப்பு தண்ணி நல்லா மலமலன்னு கொதிக்க வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தண்ணி நல்லா கொதிக்கணும், அப்போ தான் மாவு வெந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மாவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவு கொதிக்க வச்ச தண்ணி ஊற்றிக்கிறேன். திரும்ப கொஞ்சம் 1/4 கப்பு ஊற்றிக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். எனக்கு மெஷரிங் கரெக்டாக தெரிஞ்சதுனால நான் தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டேன். நீங்கள் ஒரு மாவு கடையில் வாங்குகிற மாவு வேரியேஷன் ஆகும் தண்ணி, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. கரண்டியோட பின்பகுதியை வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. பூரணம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப சிம்பிளான பூரணம் தான் ரெடி பண்ண போகிறோம். 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். 1/2 மூடி தேங்காய் துருவியிருக்கேன், 2 ஏலக்காய். இப்போ ஃபஸ்ட்டு நாட்டு சர்க்கரையை கரைச்சிக்கிடுவோம். ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சிக்கிடுவோம். 1 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு கரைஞ்சிரும். நீங்கள் வெல்லம் எடுத்திங்கன்னாலும் இதே மாதிரி நல்லா பொடி பண்ணிவிட்டு கரைச்சிக்கோங்க. இது கரைஞ்சதும் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பூரணம் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆயிரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாவும் இருக்கும். துருவி வச்சுருக்க தேங்காயும் இதில் நல்லா வதக்கிடணும். இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்ச பொட்டுக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் பவுடராக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஏலக்காய் சேர்த்துட்டு ஆற வச்சிடலாம். இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாவு பிசைஞ்சுக்கிடுவோம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்போ மாவை நல்லா ஆறிடுச்சு. கையில் அழுத்தி நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு உங்களுக்கு கையில் ஒட்டுச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி மோல்டு கடைகள்லேயே கிடைக்குது. என்கிட்ட இந்த டைப்பில் 3 மோல்டு இருக்குது. இதை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இந்த மோல்டில் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா எண்ணெய் தடவிக்கிடுவோம். எண்ணெய் நல்லா தடவுனிங்கன்னா தான் ஒட்டாமல் வரும். மாவும் கொஞ்சம் நீங்கள் கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணும்போது தண்ணியை கண்டிப்பாக நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா மாவு நல்லா இருந்ததுன்னா கரெக்டாக வந்துடும் ஒட்டாமல். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை நல்லா உருண்டைகளாக உருட்டி இதில் உள்ளே வச்சுக்கிறணும். மாவு நல்லா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா மட்டும்தான் அது ஃபுல் மோல்டு அந்த அச்சு நல்லா பதிஞ்சு நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அந்த அச்சு அழகாக இந்த மாதிரி நல்லா எல்லா அச்சு பக்கம் ஃபுல்லாமே நல்லா ஒட்டுற மாதிரி இந்த மாவை தடவிக்கோங்க. அந்த கொடுத்துருக்க அச்சில் மாவு நல்லா கவர் ஆகிற அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை இதுக்குள்ளே வச்சிடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பூரணத்தை உருட்டிக்கோங்க. நிறையா வச்சிங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது வெளியில் வந்துடும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருட்டி வச்சுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்துருவோம். இப்படி க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா மாவு நிறையா வச்சோன்னே வெளியில் வரும். அப்போ தான் அந்த ஃபுல் அச்சு நமக்கு நல்லா கிடைக்கும். கொஞ்சம் எடுக்கிறது மெதுவாக எடுங்க. ஃபஸ்ட்டு 1 எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எடுக்க கரெக்டாக வந்துடும் எல்லாம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு ஒட்டாமல். அடுத்த மோல்டில் இது மாதிரி பண்ணலாம். எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க. மாவை நல்லா உருட்டி 2 பக்கமும் ஃபஸ்ட்டு ஸ்டஃப் பண்ணிக்கிறணும். அவங்க கொடுத்துருக்க மோல்டு அளவுக்கு மாவு வச்சுக்கோங்க. திரும்ப நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்க மாவு வெளியில் வந்துடும். நம்மளுக்கு அப்போ தான் அச்சு முழுமையாக கிடைக்கும். நீங்கள் தேங்காய் பூரணத்துக்கு பதிலாக பருப்பு பூரணம் கூட ரெடி பண்ணிக்கலாம், கடலை பருப்பு வச்சு. ஆனால் தேங்காய் பூரணம் ரொம்ப ஈஸி, டக்குன்னு வேலை முடிஞ்சிடும்.
இப்போ பூரணத்தை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணி அதை எடுத்துடலாம். இதுலேயும் அதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸஸ் மாவு வெளியில் வந்துடும். நல்லா கையில் ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா அழகாக அந்த அச்சு சூப்பராக வந்துடும். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒட்டாமல் அப்படியே சூப்பராக வருது. அடுத்தது இந்த மாதிரி இருக்கக்கூடிய மோதகம் இல்லைன்னா பூண்டு மோல்டுன்னு சொல்லுவாங்க. இது என்னதில் 4 இது இருக்குது. கொஞ்சம் சைஸும் சின்னதாக தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்துலேயும் நல்லா எண்ணெய் தடவிக்கிறேன். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது சின்னதாக இருக்கிறதுனால சின்ன சின்ன உருண்டைகளாக மாவை உருட்டி ஒரு விரல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறணும். அப்போ தான் அந்த மோல்டில் போய் கரெக்டாக மாவு ஒட்டும். இதே மாதிரி 4 மோல்ட்லேயும் இது மாதிரி பண்ணிக்கிறேன். நல்லா லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக போய் அது சீல் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஓப்பன் பண்ணும்போதும் பொறுமையாக ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் நல்லா வரும். வேகமாக எடுத்திங்கன்னா மாவு எடுத்துக்கிட்டு வந்துடும். நல்லா லாஸ்ட் வரைக்கும் விரலை வச்சு ப்ரெஸ் கொடுத்துருங்க. ஒன்றுனா ஒரு வரிசையெல்லாம் வரும். இது சிங்கிள் மோல்டுலேயும் இருக்கும். அது நல்லா சைஸ் பெருசாகவும் இருக்கும். செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் இப்போ நான் பூரணம் சின்ன சின்னதாக உருட்டி உள்ளே வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ மேலே நம்ம அந்த மாவை வச்சு நல்லா சீல் பண்ணிடணும். அப்போ தான் அது ஓப்பனாக அந்த உள்ளே வச்சுருக்க பூரணம் வெளியில் வராத அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மாவை கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையும் நல்லா சீல் பண்ணிடுங்க. லைட்டாக தடவி விட்டிங்கன்னாலே போதும். நிறைய மாவு வச்சு அமுக்கணுன்ற அவசியம் கிடையாது. லாஸ்ட்டாக கொஞ்சம் எண்ணெயை தொட்டு மேலே தடவி விட்டுறணும். இப்போ எல்லாமே சேஃபாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்க்கணும். வேகமாக எடுத்திங்கன்னா பிஞ்சிக்கிட்டு தான் வரும். பொறுமையாக அதை அந்த க்ளோஸ்ட்டை எடுத்திங்கன்னா அழகாக வரும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ மெதுவாக எடுக்கலாம் இதை. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தில். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பூரண கொழுக்கட்டை எல்லாத்தையும் வேக வச்சிடலாம். ஒரு மாவும் பூரணமும் ரெடி பண்ணிட்டிங்கன்னா வித்தியாசமாகவே ஒரு 2-3 ஷேப்பில் அழகாக விநாயகர் சதுர்த்திக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொழுக்கட்டை வெந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க.